அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இறைவனின் மாபெரும் அருளால் வருகின்ற ரமலானுடைய மாதத்தில் அல் குர்ஆன் வினாவிடை போட்டியொன்ற வாய்ஸ் ஆஃப் ஹம்பாந்தோட்ட தஅவா குழுவின் ஊடாக ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வருடம் நாங்கள் இந்த போட்டியை ஆரம்பித்தோம். இந்த வருடம் 2வது தடவையாக நாங்கள் செய்கிறோம். இந்த போட்டியை நடத்துறதுக்கான நோக்கம் என்ன? திருமறை குர்ஆனில் அல்லாஹ் கூறுகின்றான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். ஹுதல் லின்னாஸ், மனிதர்களுக்கு அந்த குர்ஆன் நேரு வழியை காட்டும். வபையினாத்தின் மினல் ஹுதா, நேர்வழி என்ன என்பதையும் இந்த குர்ஆன் தெளிவுபடுத்தும். வல் ஃபுர்கான், பொய்யை விட்டு உண்மை சத்தியம் எது என்பதையும் பிரித்து காட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். ஆக நேர்வழி என்ன என்பதை அல்லாஹ் சொல்கின்றான். என்னுடைய வார்த்தைகளாக இருக்கக்கூடிய இந்த திருமறை குர்ஆனை நீங்கள் வாசிங்க, பொருள் உணர்ந்து படிப்பதின் மூலமாக எது உண்மையான மார்க்கம், எது சத்தியம், எது ஹலால், எது ஹராம், எப்படி நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை கற்றுக்கொள்ளலாம். அந்த குர்ஆன் உங்களுக்கு கற்றுத்தரும், நேர்வழியை தெளிவுபடுத்தும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இந்த குர்ஆனை நாங்கள் கைக்கெடுத்து இதில் என்ன சத்தியத்தை, என்ன நேர்வழியை, என்ன பொய்யை விட்டு உண்மையை அல்லாஹ் சொல்ல இருக்கிறான் என்பதை நாங்கள் இது கால வரை படிச்சிருக்கிறோமா என்பதை எங்களுக்குள்ள நாங்களே கேள்வி கேட்டுக்கொண்டு அதை படித்த ஒரு சமூகமாக மாற்றுவதற்குண்டான ஒரு போட்டியாக இந்த போட்டியை நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிறோம். 2வதாக திருமறை குர்ஆனில் 47வது சூராவில் அல்லாஹ் சொல்கின்றான், அஃபலா யததப்பரூனல் குர்ஆன். இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? குர்ஆனை சிந்திக்கிறதுண்டா குர்ஆனில் அல்லாஹ் பேசி அந்த வார்த்தைகளை அம் அலா குலூபின் அக்குஃபாலுஹா, உங்களுடைய உள்ளங்களிலே பூட்டுக்கள், சிந்திக்க விடாம அதை அப்படியே மூடி வைக்கக்கூடிய பூட்டுக்கள் ஏதாவது இருக்குதான்னு அல்லாஹ் கேட்குறான். அப்ப இன்னொரு இடத்துலயும் அல்லாஹ் சொல்றான், வலகத் யஸ்ஸர்னல் குர்ஆன 54வது சூராவில் லிஸ்ஸிக்ர். இந்த குர்ஆனை நாங்கள் விளங்குறதுக்கு ரொம்ப லேசாக நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். ஃபஹல் மின் முத்தக்கிர், யாராவது அதை விளங்கி புரிஞ்சு படிப்பினை பெறக்கூடியவங்க, வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவங்க யாராச்சும் இருக்கிறீங்களா என்ன அல்லாஹ் கேட்குறான். இப்படி ஏராளமான வசனங்களின் மூலமாக திருமறை குர்ஆன் இலேசான வார்த்தைகளையும் வசனங்களையும் கொண்டது. இதை நீங்கள் படிக்கக்கூடாதா? இதை நீங்கள் சிந்திக்கக்கூடாதா? உங்களோட உள்ளங்களில் பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா என்று அல்லாஹ் கேள்விகளாக கேட்டு எங்களை சிந்திக்க தூண்டுறான். ஓதுவதற்கு இறக்கப்பட்ட ஒரு மார்க்கம் அல்ல குர்ஆன். ஓதினா 10 நன்மை ஒரு எழுத்துக்கு. ஆனா ஓதுறதுக்கு இறக்கப்பட்ட மார்க்கம் அல்ல இஸ்லாம். இந்த திருமறை குர்ஆன் என்றது, குர்ஆன் இறக்கப்பட்டது அல்லாஹ்ண்டா யாரு, அல்லாஹ்வுடைய தூதர்ண்டா யாரு, இந்த உலகத்தை அல்லாஹ் ஏன் படைச்சான், அதே போல விஞ்ஞானத்தை சயின்ஸை சொல்றதுக்காக வேண்டி அருளப்பட்ட ஒரு வேதமும் அல்ல திருமறை குர்ஆன். அல்லாஹ் பேசியிருக்கிறான். அல்லாஹ்ண்டா யாருன்னு, அவனுடைய வல்லமைகள் என்ன, அவனுடைய சக்திகள் என்ன, எப்படி இந்த உலகத்தை அவன் ஆட்சி செய்கிறான், ஆளுகின்றான் என்பதை சொல்லி அதன் மூலமாக கடவுள் அல்லாஹ் என்ற ஒருத்தன் இருக்கிறான் என்பதை புரிந்து கொள்வதற்காக தான் அல்லாஹ் சொல்றான் அந்த செய்திகளை, விஞ்ஞான செய்திகள். அப்ப அல்லாஹ் இந்த திருமறை குர்ஆனை அதை பின்பற்றுவதற்காக, அதை எங்களுடைய வாழ்க்கையில கொண்டு அதை பின்பற்றுவதற்காக, குர்ஆன சொல்லப்பட்டத விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழணும் என்பதற்காக இறக்கப்பட்ட வேதம் திருமறை குர்ஆன். அது ஒரு அற்புதம்.
ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா, ஒவ்வொரு நபிக்கும் அற்புதங்கள் வழங்கப்பட்டுச்சு, எனக்கு வழங்கப்பட்ட அற்புதம் அல் குர்ஆன் அப்படின்றது. அப்போ ஒரே அடியாக நம்ம படிக்க சொன்னோம்னா அது ஒரு பெரிய வெயிட்டாக வந்து நிற்கும். அதனால் ஒவ்வொரு வருஷமும் ஒரு போட்டி என்ற அடிப்படைக்கு கொண்டு வந்து நாங்கள் வந்து உங்களை அதன் மூலமாக உங்களை தூண்டி திருமறை குர்ஆனை வாசிக்க வைத்து, திருமறை குர்ஆனை வாசித்து அதன் மூலமாக பயன்பெற்ற ஒரு சமூகமாக, வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு சமூகமாக உருவாக்குறதுக்கான ஒரு அடித்தளம், ஒரு அஸ்திவாரம் தான் இந்த போட்டி அப்படின்றத ஆரம்பமாக சொல்லிக்கொள்கிறோம். ரெண்டாவதாக, கட்டாயம் என்னுடைய இந்த ஆடியோவை முழுமையாக கேளுங்க. அப்போ உங்களுக்கு இந்த போட்டி சம்பந்தமான முழுமையான தகவல்களை உங்களுக்கு புரிஞ்சு கொள்ளலாம். சரி, இந்த போட்டி வந்து யாருக்கு நடத்தப்படுகின்ற போட்டி அப்படின்னு சொன்னால், ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை சார்ந்த எல்லாருக்குமே இதில் கலந்து கொள்ளலாம். 10 வயசை தாண்டின ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்கும். ஹம்பாந்தோட்டை மாவட்டம் என்று சொன்னால் பதகிரி அதுக்குள்ளே வரும், கிருந்த வரும், அதே போல் போலான அம்பலாந்தோட்டை வரும், அவங்கள தாண்டி தங்கல்ல வரும். இன்றைக்கு ஒருத்தர் யகஸ் முல்லையோ வலஸ் முல்லையோ அம்பாந்தோட்டை டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே ஒரு 5 வீடு வருது, அந்த ஊரில் ஒரு 5-6 வீடு வருது, அந்த வீட்டையும் வந்து அம்பாந்தோட்டை டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே அவங்களுக்கும் கலந்து கொள்ளையிலுமான்னு கேட்டாங்க. தாராளமாக கலந்து கொள்ளலாம். அம்பாந்தோட்டை மாவட்டத்துக்குள்ளே வருதுன்னா தாராளமாக கலந்து கொள்ளலாம். எனவே அந்த போர்டரில் அம்பாந்தோட்டை மாவட்டத்துக்குள்ளே வரக்கூடியவங்களாக இருந்தாலும் இந்த போட்டியில் கலந்துக்கலாம். என்ன அம்பாந்தோட்டையை சார்ந்தவர்களாக இருக்கணும், 10 வயசை தாண்டினவங்களாக இருக்கணும், 5ஆம் வகுப்பு படிக்கிறவங்களா இருந்தால் ஓகே. ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் கலந்து கொள்ளலாம். இதில் எந்த வயசு ஓ லெவல் பிள்ளைகளுக்கு மட்டும்தான், ஏ லெவல் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு இல்லை. 25, 30, 40, 100 வயசு வரைக்கும் இருக்கிற ஒருத்தருக்கும் இந்த போட்டியில் கலந்துக்கலாம். குறைந்தபட்ச வயதில்லை வந்து 10 வயசு. அதுக்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே கலந்து கொள்ளலாம். ஆலிம்களுக்கு கலந்து கொள்ளக்கூடாது. அது ஆலிமா பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, கலந்து கொள்ள முடியாது. சரி, இப்போ இவர் அம்பாந்தோட்டை ஒருத்தர் அப்படின்றத எப்படி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறது, எப்படி அவங்கள நாங்கள் வந்து புரிஞ்சு கொள்வது? அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா, இந்த கேள்வித்தாள் இருக்குது தானே, இந்த கேள்வித்தாளில் ஐடென்டிட்டி இருக்கிறவங்க ஐடென்டிட்டி ஒரு ஃபோட்டோ காப்பியை நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். ஐடென்டிட்டி இல்லாதவங்க பாஸ்போர்ட் ஃபர்ஸ்ட் பேஜை நீங்கள் அட்டாச் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்கள்கிட்ட லைசன்ஸ் இருந்தால் லைசனை வந்து ஃபோட்டோ காப்பி எடுத்து அதை அட்டாச் பண்ணுங்கள். சில நேரங்களில் வந்து உம்மை வந்து கொழும்பு அல்லது கண்டி ரத்னபுரையாக இருக்கும், வாப்பா ஹம்பாந்தோட்டையாக இருக்கும். அந்த புள்ளைகளுக்கும் கலந்து கொள்ளலாம், அந்த அவரோட ஒய்ஃபுக்கும் கலந்து கொள்ளலாம். சில நேரம் பொண்ணு வந்து ஹம்பாந்தோட்டையாக இருக்கும், வாப்பா வந்து பிபியில் அங்கே இங்கே சரி இருக்கும். அந்த வாப்பக்கும் கலந்து கொள்ளையிலும் அந்த புள்ளைகளுக்கும் கலந்து கொள்ளையிலும். ஆனால் அந்த உம்மா அம்பாந்தோட்டை உம்மா அப்படின்றத வந்து அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுறது அவங்களுடைய அந்த ஐடென்டிட்டியை அல்லது நான் கேட்ட அந்த 3 விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று அதில் அட்டாச் பண்ணணும். இப்போ வாப்பா வந்து பிபில்ல தானே, வாப்பட தாத்தக்கோ தாத்தட புள்ளைகளுக்கோ வாப்பட நானக்கோ இவங்களுக்கு கலந்து கொள்ள இயலாது. ஏன்னா இவங்க அம்பாந்தோட்டை என்றதுக்காக வேண்டி இவங்களோட கைகோர்த்தவங்களுக்கு கலந்து கொள்ளலாம். அப்போ அம்பாந்தோட்டை மாவட்டத்தை சார்ந்தவங்களாக இருக்கணும். அதை உறுதிப்படுத்துறதுக்கு தேசிய அடையாள அட்டை அல்லது கடவுச்சீட்டு அல்லது வாகன அனுமதி பத்திரம், இதில் 3வது இதை அவங்க சேர்த்துக்கொள்ளணும். அடுத்த நிபந்தனை என்னென்னா, மிக முக்கியமான நிபந்தனை, பொருத்தமான விடையை தேர்வு செய்து அதன் கீழ் கோடிடவும். பொருத்தம் என்று வரப்போகல சரியான விடை என்றது ஒன்று இருக்குது, பொருத்தமான விடைன்னு ஒன்று இருக்குது. சில நேரங்களில் வந்து விடை வந்து 2 சரியாக இருக்கும், ஆனால் அந்த 2மே பொருத்தம் இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். பொருத்தமான விடையை தேர்வு செஞ்சு கோட் அடிக்கணும். கோட் அடிக்கிறது மிக தெளிவாக கோட் அடிக்கணும். பெரும்பாலும் இன்ஷா அல்லாஹ் நான் தான் இந்த பேப்பர்களை திருத்துவேன். அப்படி கோட் அடிக்கும் போது 2 ஆன்சர் வார மாதிரி அடிக்கப்பட்டு அது தெளிகிற மாதிரி இருந்தால் கட்டாயம் அந்த கேள்வி நிராகரிக்கப்படும். அதில் எந்த பாரபட்சமும் காட்ட மாட்டோம், அது நிராகரிக்கப்படும். எனவே தெளிவாக, மிக தெளிவாக, உங்களுக்கு டவுட்டுகள் வரும், அழிக்க வேண்டி வரும்னா ஃபஸ்ட்டுக்கு பென்சிலால் கோட் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக அதை சரிப்படுத்தும் போது என்ன செய்யுங்கன்னு சொன்னால், நீங்கள் வந்து அதை அழியாமல் இருக்கிற விதத்தில் ஒரு பேனையால் அடிச்சுக்கலாம். அழிச்சு இதான் டவுட் வர மாதிரியான அந்த கோடடி அல்லது ரவுண்ட் போடுற மாதிரிகள் இருந்தால் பெரும்பாலும் அது நிராகரிக்கப்படும். 6வது, கண்டிப்பாக உங்களோட முழு பேர் அதில் எழுதப்படணும், வீட்டு முகவரி வரணும், கட்டாயம் தொலைபேசி இலக்கம் வரணும்.
முடிஞ்ச அளவுக்கு வாட்ஸ்அப் தொலைபேசி ஒரு இலக்கத்தை நீங்கள் அதில் கட்டாயம் வந்து சேர்த்துக்கொள்ளணும். இதில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆகினா, சம்டைம் மிஸ் ஆகினா உங்களோட பேர் இல்லாமல், அல்லது ஒரு வீட்டில் இப்போ 4 பேர் போட்டுரும், உண்மை தானே போட்டாங்க, நான் சும்மா போட்டுடலாம் இப்படின்னு வந்த பேர் இல்லாட்டி, வீட்டு முகவரி இல்லாட்டி, தொலைபேசி இலக்கம் இல்லாட்டி அந்த அந்த கேள்வித்தாள் நிராகரிக்கப்படும், அந்த விடைத்தாள் நிராகரிக்கப்படும். அடுத்து உங்களுக்கு ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஏப்ரல் 5 நைட்டு 12 மணி வரைக்கும் உங்களோட ஃபைனல் டே. ஏப்ரல் 6ஆம் தேதி என்ன செய்யப்படாதுன்னு சொன்னால் இது நிராகரிக்கப்படும், ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பினாலும் ஏப்ரல் 5 ஃபைனல் டே. அதில் அந்த ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அந்த முத்திரை 5 படணும். 6 பட்டு எங்ககிட்ட வந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அடுத்து 8வது உறுதிமொழி. எனது சொந்த முயற்சியில் அனைத்து கேள்விகளுக்கும் விடை அளிப்பேன் என்றும் இப்போட்டியில் வேறு எவ்வித மோசடியும் செய்ய மாட்டேன் என்றும் முழு மனதோடு உறுதிமொழி வழங்குகின்றேன். சில நேரம் உமா மட்டும் படித்து எழுதுவா, 4 புள்ளைகள் இருப்பாங்க, அல்ல வாப்ப இருப்பாங்க, அவங்க எல்லார்ட பேர்டையும் ஒவ்வொரு பிரிண்ட் எடுத்து கேள்வி எழுதி பதில் எழுதி இப்படி செய்ய வேணும். ஏன்னா ஒரு பிரயோஜனத்துக்காக, ஒரு பயனுக்காக நாங்கள் செய்கிறது. அப்படி செஞ்சால் வந்து நாங்கள் எந்த நோக்கத்துக்காக இந்த போட்டியை நடத்துகிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறாது. எனவே தயவு செய்து நீங்கள் ஒரு குடும்பமாக, ஒரு குழுவாக இருந்து உங்களுக்குள்ள ஒரு வாட்ஸ்அப் குழுமத்தை நீங்கள் உண்டு பண்ணி ஒவ்வொரு கேள்வியாக டிஸ்கஸ் பண்ணி என்ன செய்யலாம்னு சொன்னால் ஒவ்வொருத்தராக படித்து தாராளமாக விடையளிக்கலாம். அதே நேரத்தில் இந்த விடையை நீங்கள் தேடும் போது ஒரே தர்ஜுமால இல்லாமல் இன்றைக்கு டிரான்ஸ்லேட் வந்து பலரும் பண்ணிக்கிறாங்க. குர்ஆனுக்கு பல டிரான்ஸ்லேட், தமிழ் டிரான்ஸ்லேட் வந்து உங்களுக்கு இன்டர்நெட்டில் போனால் உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். எனவே ஒன்றில் மட்டும் வாசிக்காமல் 1, 2, 3 வாசிச்சிங்கன்னு சொன்னால் சம்டைம் அது ஏண்டா இப்போ நாங்கள் கேள்வி எடுத்திருக்கிறோம், அதனால் வந்து எழுத்து நடைமுறைகள் சில நேரங்களில் வித்தியாசப்படும். எனவே தாராளமாக வந்து அதுகளில் கொஞ்சம் தேடி பாருங்கள். அடுத்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால், கேள்வியில் டவுட்டுகள் இருந்தால் தாராளமாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனலாக ஒரு மெசேஜ் ஒன்று போட்டு கேள்வியோட டவுட்டை மட்டும் கேட்கலாம். டவுட்டுன்னா பெரும்பாலும் வராது இன்ஷால்லா. அப்படி வந்தாலும் திரும்ப கேள்வியை மட்டும் வாசித்து அந்த கேள்வியை மட்டும் உங்களுக்கு விவரிக்கப்படுமே தவிர, கேள்வியை மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் விளக்கம் தரப்படுமே தவிர அதோடு சம்பந்தப்பட்ட எந்த பதிலும் இன்ஷால்லா வராது. முழுக்க முழுக்க இந்த கேள்விகளை வந்து தொகுத்தது ஒருத்தர், அவரோட சம்பந்தப்பட்டு இன்னொருத்தர் ப்ரூஃப் பார்த்தாங்க. எனவே இது ஒருத்தரோட 2 பேரோட மட்டும் சம்பந்தப்பட்டது. அவங்களுடைய மனைவிக்கோ அல்ல அவங்களுடைய குழந்தைக்கோ குடும்பத்தில் வேறு யாருக்கோ எதுவுமே தெரியாது. அதனால் நீங்கள் வந்து இவங்களுக்கு தெரியுமோ அவங்களுக்கு தெரியுமோ, இவங்களோட தான் அவங்களும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்பாங்களோ, அப்படி இல்லை. கேள்வியை தொகுத்தவருக்கு மட்டும்தான் தெரியும் என்னென்ன வசனத்தில் இது தொகுக்கப்பட்டுச்சு, எங்கெங்கே விடை இருக்குதுன்னு. அதை வந்து அந்த மோடிஃபை பண்ணுறதுக்கு, அதை சரி பார்த்து என்னென்ன கேள்வி அதை செய்கிறதுக்கு இன்னொருத்தர் துணையாக இருந்தால் அவருக்கு மட்டும்தான். ஆனால் அவருக்கு கூட தெரியாது இந்த கேள்விகளுக்கு என்ன பதில் என்று. என் கூட ஒர்க் பண்ணவருக்கு கூட தெரியாது என்ன பதில் என்று சொல்லி. சரி, எனவே அதனால் வந்து எல்லாருக்கும் பங்கு பெற்றுக்கொள்ளலாம், ஆலிம்களை தவிர. எனவே இதில் வந்து அந்த உறுதிமொழி ரொம்ப முக்கியம். ஒருத்தர் செஞ்சு எல்லார்ட பேரையும் போட்டு எழுதாமல் அவங்களையும் பக்கத்தில் வச்சு உட்கார வச்சு அவங்களுக்கும் புரிய வச்சு, ஒரு 11 வயசுன்னா 15 வயசு பிள்ளையும் பக்கத்தில் வச்சு உட்கார வச்சு அவங்களுக்கும் படிக்க வச்சு அவங்க மூலமாக இதை செஞ்சீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடுத்து வந்து வினாத்தாள்களை 2 மாதிரி செய்யலாம். ஹம்பாந்தோட்டு ஒரு அட்ரஸ் ஒன்று தான் கொடுத்துருக்கிறோம். இன்ஷா அல்லா ஒரு இன்னொரு இதுலேருந்து இப்போ நாங்கள் இன்றைக்கி இஷ்யூ பண்ணுறோம், இதுலேருந்து இன்னொரு 1 வீக்கில் அல்ல இன்னொரு 10 டேஸில் இன்ஷா அல்லா ஒரு 10 நாளில் ஒரு பாக்ஸ் ஒன்று நாங்கள் வைப்போம். இப்போ நாங்கள் ஒரு அட்ரஸ் ஒன்று போட்டிருக்கிறோம், B39 சுச்சி சிறிபோபுர ஹம்பாந்தோட்ட ஒன்று. அந்த பாக்ஸில் பேர்த்து உங்களுக்கு போடையிலும், அந்த வீட்டு முன்னுக்கு ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் பேர்த்து உங்களுக்கு போடையிலும். அப்படி இல்லாட்டி இன்ஷா அல்லா உங்களுக்கு நேரடியாகவே பேர்த்து அந்த வீட்டில் வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்களோட கையில் உங்களுக்கு ஒப்படைக்கலாம். அப்படி நீங்கள் தனித்தனியாக போகும் உங்களோட குடும்பத்தில் ஒரு 10 பேர் அங்கேருந்து எல்லாத்த தாலையும் கொண்டு போய் அந்த பாக்ஸில் போடவும் மேலும், அல்லது அவங்களோட அந்த ஊட்டாக்கள் முன்னுக்கு யாராச்சுன்னா அவங்களோட கையிலையும் உங்களுக்கு ஒப்படைக்கலாம் இன்ஷா அல்லாண்டு. அது போக நாங்கள் இன்னொரு அட்ரஸ் ஒன்று தருவோம், டவுன் ஏரியாவில் ஹம்பாந்தோட்ட தந்தால் அவங்க ஏழுமேனா நீங்கள் அந்த பாக்ஸ்லையும் அவங்களுக்கும் போடவும் மேலும், அல்ல அவங்களோட கையில் கொண்டு போய் கொடுக்கவும் மேலும். இப்போதைக்கு இதில் உள்ள நம்பருக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அனுப்பிடும். அதே நேரத்தில் வந்து அப்படி இல்லாட்டி வந்து
அந்த பாக்ஸில் கொண்டு போய் போடவும் மேலும். இதில் ஏதாவது மாற்றங்கள் வந்தால் இன்றைக்கு நாளைக்குள்ளே நாங்கள் அறிவிக்க தருவோம். ஒரு 10 நாள் கழித்து இன்ஷா அல்லாஹ் இந்த அட்ரஸ் முன்னுக்கும் ஒரு பாக்ஸ் இருக்கும், அதில் உங்களுக்கு போடலாம். இதை தாண்டி இதனுடைய ப்ரைஸ் கிவிங் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. சில ஏப்ரல் நாங்கள் வந்து நடுவில் மாதிரி ஒரு ஹோலண்டை புக் பண்ணி அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு அழைச்சி அந்த 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 ப்ரோக்ராமில் லைவாக உதாரணத்துக்கு 90 ஒரு 10 பேர் எடுத்துன்னு வைங்களே. இப்போ அவையில் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எப்படின்னா குழுக்கள் முறையில் தான் தேர்ந்தெடுக்கலாம். அப்போ எல்லாருக்கும் நாங்கள் அழைப்பு தருவோம் இன்ஷா அல்லாஹ். அந்த உங்களோட முன்னாடியே தான் உங்கள் முன்னுக்கே தான் அந்த 10 பேர் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னால் 10 பேர்டையும் என்ன செய்வோம்னா அவங்கள குறிக்கிற விதத்தில் நம்பரோ பேரோ போட்டு நாங்கள் குலுக்குவோம். குலுக்கி அங்கனைக்கு எடுத்து இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் உங்களோட கண்ணு முன்னாடி நாங்கள் அதை இஷ்யூ பண்ணுவோம். அதை அந்த லைவ் அந்த நீங்கள் எல்லாரும் ஒன்று கூடுற அந்த நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரும் முன்னாடியும் குழுக்கள் செய்து தான் இன்ஷா அல்லாஹ் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அதே போல் அடுத்தடுத்து 10 அந்த ஆறுதல் பரிசுகள் எல்லாம் நாங்கள் தேர்ந்தெடுப்போமே தவிர அதுக்கு முன்னாடி இன்ஷா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டோ ஆறுதல் பரிசு யார் வெற்றியாளர் என்பதை ஒரு நாளுமே நாங்கள் வெளியிட மாட்டோம். அது ரொம்ப ரகசியமாக இந்த குழுவிலையும் என் ஹம்பாந்தோட தாவா வாய்ஸ் ஆஃப் ஹம்பாந்தோட அந்த வாய்ஸ் ஆஃப் தாவா குழுவிலையும் ஒருத்தர் அல்ல 2 பேர் இதோட ஒர்க் பண்ணுற அந்த ஒருத்தர் 2 பேர் அவங்கள தவிர வேறு யாருக்கும் தெரிய வாய்ப்பு இருக்காது இன்ஷா அல்லாண்டு. எங்களுக்குள்ள மட்டும் இது இருக்கும். எனவே இன்ஷா அல்லாஹ் அந்த எப்போ டேட் அப்படின்றதை ஏப்ரல் நடுவுலமாக நாங்கள் செய்வோம். எப்போ டேட் அப்படின்றதையும் எந்த இடம் அப்படின்றதையும் எந்த நேரம் அப்படின்றதையும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் உங்களுக்கு அறிய தருவோம். இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒன்று வேணும், நாங்கள் அறிய தருவோம். ரொம்ப முக்கியம் வந்து ஏப்ரல் 5 வரைக்கும் தான் உங்களுக்கு கடைசி டைம், தாராளமாக டைம் இருக்குது. இந்த தடவை கேள்விகள் ரொம்ப லேசாக எடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன விடைகள் 4 தந்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்கள் எல்லாருக்குமே குர்ஆனை படித்து அதன்படி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி மறுமைக்கான மனிதர்களாக மாறுவதற்கு அருள் புரிவானாக. ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.